अनंत संसार समुद्रतार नौकायिताभ्यां गुरुभक्तिताभ्यां वैराग्य साम्राज्यद पूजनाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्याम्। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க ஏழு நிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. தமிழில் இருக்கக்கூடிய ஒரு அத்வைத கிரந்தம் கைவல்ய நவநீதம். இதனை ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் தமிழில் செய்யுளாக இரு படலமாக பிரித்து விளக்கி கூறியிருக்கின்றார். அதில் முதலாவது படலம் தத்துவ விளக்க படலம் என்றும், இரண்டாவது படலம் சந்தேகம் தெளிதல் படலம் என்றும், இதில் முறையே 101 செய்யுளும் அடுத்து 185 செய்யுளும் ஆக மொத்தம் 286 செய்யுளை கொண்டு இந்த கைவல்யமாகப்பட்டது தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய 88வது செய்யுளாகிய பிரம்மவித்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு செய்யுளினை நாம் இன்று காண இருக்கின்றோம். முதலில் செய்யுளை காண்போம். தீரராய் பிரமவித்தாய் தெளிந்தவர் தெளியும் முன்னம் வாரமாய் இருந்த தங்கள் வருணம் ஆசிரமம் சொன்ன பாரகாரியம் ஆனாலும் பலர்க்கு உபகாரம் ஆக நேராத செய்வர் தீர்ந்த நிலைவிடார் ஜீவன் முக்தர். ஒரு சாதகன் ஞான தெளிவை அடைந்து ஜீவன் முக்தராக விளங்குகிறான். சவிகல்ப சமாதியம் நிர்விகல்ப சமாதியம் அனுபவித்துவிட்டு அந்த அனுபவத்தை தான் நித்தம் தெளிந்து பழகி தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று குருவிடம் ஒரு விஞ்ஞாபனம் செய்கின்றான். அதற்கு குருவும் அதற்கு தடையாய் உள்ள 3 விதமான தடைக்கற்களை அவன் சாதிக்க வேண்டும் என்றால் தினமும் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் என்ற ஒரு பயிற்சியினை செய்து கொண்டு வர வேண்டும். காலம் செல்ல செல்ல தானாக அது கனியும். நிதித்தியாசனம் என்று சொல்லப்படுகின்ற நித்தம் செய்யப்படுகின்ற மெடிடேட்டிவ் பிராக்டிஸ் அவனுக்கு கை கொடுக்கும். அதன் பின்னர் அவன் ஜீவன் முக்தர் என்ற ஒரு நிலையை தொடர்ந்து அனுபவித்து வரலாம் என்றும் கூறுகின்றார். அதோடு மட்டும் இல்லாமல் ஜீவன் முக்தரையே 4 விதமாக அவர் பிரித்து சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட ஜீவன் முக்தர்கள் பிரம்மவித்து, வரன், வரியன், வரிஷ்டன் என்று 4 விதமாக பிரித்து கூறுகின்றார். அதிலே நாம் இப்பொழுது காணப்போவது பிரம்மவித் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய ஜீவன் முக்தர் எவ்வாறு இருப்பார் என்ற ஒரு தாத்பரியத்தை காணவிருக்கின்றோம். இது சம்பந்தப்பட்ட இந்த 88வது செய்யுளை பொழிப்புரையை நாம் இப்பொழுது காண்போம். இப்பூமியில் சுத்த வீரராய் திகழ்பவரே பிரம்மவித்து எனும் ஞானியாவார். எக்காலமும் பிரம்மப்பொருளிலே தெளிந்து நிற்பார். ஞான நிலையில் தெளிந்தவுடன் இருந்த வண்ணம் இல்லறத்திலும் இருந்து வருவார். தங்கள் குல வழக்கங்களையும் பூஜாதி கிரியைகளையும் கைவிடாது கடைபிடிப்பார். உலக காரியங்களானாலும் பலருக்கு உபகாரமாய் இருப்பார். எது செய்வதானாலும் மறைவின்றி நேராகவும் நேர்மையாகவும் செய்து காட்டுவார்.
முடிவான முக்தி நிலையில் எப்போதும் நின்றிருப்பார் ஜீவன் முக்தர் என்று இந்த செய்யுளினுடைய பொழிப்பறையை நாம் காண்கின்றோம். அதாவது சந்நியாசிக்கு வர்ணாசிரம தர்மம் இல்லை, ஆசிரம தர்மம் மட்டும்தான் உண்டு. ஆசிரமம் என்பது கிரகஸ்தாசிரமம், பிரம்மச்சாரியாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்கிற 4 நிலையை மட்டுமே குறிப்பிடுகின்றார். வர்ணாசிரம தர்மம் என்பது பிராமணம், க்ஷத்திரியம், வைஷ்யம், சூத்திரம் ஆக இந்த 4 விதமான வர்ணத்தினை ஒட்டாமல் இருந்து வந்து தன்னுடைய காரியங்களை கர்மாசிரமமாக செய்து வந்தால் அந்த முக்தன் பிரம்மவித்து என்று அழைக்கப்படுகின்றான் என்று அவர் கூறுகின்றார். இந்த செய்யுளிலே குறிப்பிட்டு பார்க்கக்கூடிய சில வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்னா, தீரராய், பிரம்மவித்தாய், தெளிந்தவர், தெளிய முன் ஆக இவ்வாறாக சில வார்த்தைகளை கோர்வையாக செயலில் நாம் பார்க்கின்றோம். விவேகாதி சாதன சதுஷ்டிய சம்பந்தராய் இருந்து கொண்டு பிரம்ம தத்துவத்தை நல்ல அறிந்த ஞானிகளாக மாறி மோகம் நீங்கி நான் ஆத்மாதான், நான் உடலல்ல மனமல்ல என்று தெளிந்த அறிவுடையவர். அப்படி தெளிந்ததற்கு முன்னர் உரிமையாயிருந்த தங்களுடைய வர்ணாசிரமங்களை பற்றி சாஸ்திரங்கள் தர்மங்களை சொல்லிய தர்மங்களை மட்டும் கடைபிடித்து வருவர். கடினமான செயல்கள் ஆனாலும் மற்ற பலருக்கு உதவும் பொருட்டு முறைப்படி செய்து வருவார் என்று அவருடைய பிரம்மவித் என்கின்ற ஒரு இலக்கணத்தை அழகாக விரிவாக கூறுகின்றார். இனி நாம் இந்த செய்யுளின் ஆங்கில வடிவத்தை பார்ப்போம். Substance of the verse. From this verse 88 onwards and up to a couple of verses, Tandavaraya Swamigal explains about the characteristic features of the Jivan Mukta, who is in the rudimentary status called Brahmavid. What is this status called Vid? The one who is a learned and practitioner of one what he has mastered is seen professing it. He has to learn it, master it and profess it. Here, the one who has attained the status of realization of Brahman or the Atma is said to be a Brahmavid. This is the rudimentary stage of the one, a Mumukshu, who is a Jivan Mukta. He has to elevate himself further in the ladder while consolidating the attainment that he is privileged to enjoy at this stage. The Brahmavid, who by steadfast practice has gained clear realization of Brahman, continues to perform his ashrama dharma, the duties assigned to the ashrama. If he is a Brahmana, he professes the teaching. If he is a Kshatriya, he continues guarding the nation. Finest example to cite here to being Kshatriya, who is also governing the government, is Janaka Maharishi, who was a ruler come realized Mumukshu. If one happens to be a Vaisya, he continues services connected to trading and serving the society without being much attached to all these duties. Rather, he does these as his designated duties till he attains Videha Mukti, and while he is consolidating his status and progress further. He never ignores the Shastra Dharmas, and what all he does will always speak the truth of his owings to others and not for the benefit of the self. He will ever remain in the bliss of absoluteness and his enlightenment, and his body alone will be seen wedded to these transactional businesses. He will ever be helpful to the society, and whatever karmas he observes will have its iconic features of selflessness. Here, there is an inference that the Jivan Mukta under our discussion is still in the Grahastha Dharma. This is how he is conscious of performing the duties assigned to that Varnashrama Dharma. Ashrama Dharma refers to the fulfillment of one's obligations and duties assigned to the particular ashrama. Can a Jivan Mukta identify himself as wedded to Varnashrama? No, not at all. He is again prompted to dispel Varnashrama, give up the Varnashrama, the duties assigned to a particular strata of group that gets away from the clutches of the Varna cult or the caste cult and induct Karma Dharma to whatever they are wedded to without self-centricity but with enlarged commitments to society for the well-being of all. This again can be simplified as the duties
to the self, duties to the family, duties to the society, and duties to the motherland. This keeps the entire society at perfect balance, and this balance must never be disturbed. A Brahmavid performs all the assigned duties without entanglement and attachments. He need not wear a saffron and assume the attire of a sannyasi. Om Shri Gurubhyo Namaha Harihi Om. Om Shanti 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 Harihi Om.